டைம் அவுட் பண்ணவாக்கா? இல்லை, அவன் என்னதான் சொல்ல வரேன்னு பார்ப்போம். என்னதான் சொல்ல வரேன்னு பார்ப்போம். ஹாய் ரமேஷ்னு சொல்கிறாங்க. சிங்கிள் இல்லையா? ஐ எம் நாட் சிங்க்னு போட்டிருந்தேன். தானா சிங்க்னு போட்டிருந்தேன், அதனால் சிங்குன்னு சொன்னேன். ஓகேவா? நான் சிங்கிள் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ரோஷினி யாரை டைம் அவுட்டு இருந்தால் அந்த ஓய் மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குல்ல, அதை டைம் அவுட்டு கொடுக்குறேங்க. ஐ எம் பெயிண்டாவா? புரியல. அப்படின்னா உங்களை தான். இல்லை ரோஷினி, இது யாரோ பாரு எப்படி விளையாண்டுட்டு இருக்கான் பாரு, எழுதி எப்படியெல்லாம் போட்டிருக்கான் பாரு. என்ன டைம் அவுட் பண்ண போறியான்னு கேட்டிருக்கான் பார்த்துக்கு. ரோஷினிமா ஒய் உங்களையில் அவன் அந்த ஐடியா உங்களையில் அவன் கொஞ்சம் வேகமாக பேசிகிட்டு இருக்கான் அவனை. என்ன சிங்கு? என்னப்பா சிங்கு? எப்பா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முனிசாமி அண்ணா ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க. இப்போ ஆள் காணாமல் போயிடுவார் பாரு முனிசாமி அண்ணப்பா. ரேவதி என்ன டைம் அவுட் பண்ண போகுது? இல்லை உங்களெல்லாம் இல்லை, உங்களை இல்லை அவன் அந்த பையன் பேசிகிட்டே இருக்கான. அது எவனும் வேணும்னு யாரு நீ பார்த்தீங்களா? அதான் உங்களே இல்லை, அந்த கீழே இருக்கிற இவனை ஓய் மாமான் இருக்குது. முனிசாமி அண்ணா ஒரு மெம்பர்ஷிப் போட்டு ஜாயின் பண்ணுங்க. எவ்வளோ பேசு, கொஞ்சம் மெம்பர்ஷிப் போட்டு ஜாயின் பண்ணுங்கண்ணா. டைம் அவுட் கொடு ரோஷினி, டைம் அவுட் கொடு. ஒரு கவி ஏகே டைம் அவுட் கொடு. கவி டைம் அவுட் கொடு. ரேவதிமா ஜிபே ஆப்ஷன் இல்லை, டுமாரோ அப்டேட் பண்ணுறேன். சும்மா போய் சொல்லாதங்க முனிசாமி அண்ணா. ஓகே ஓகே ரோஷினிமா. அக்கா இருக்கட்டும், யாருன்னு கேட்போம். சரிம்மா அதை சொல்லேன். நான் இந்த இவனை வந்து சொன்னேன், கவியை சொன்னேன். கனி போப்பா. இல்லை டைம் அவுட் கொடுத்தாச்சு. ரொம்ப இப்படி பேசுகிறானுங்க பாருங்க. ஏய் அறிவு கட்ட முட்டா பையில ஒரு மெம்பர்ஷிப் போடுறான்னா அதாவது ரோஷினிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கலாம். யாருன்னே தெரியாது அந்த பொண்ணு, அதான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் ஆயிருக்கான்? நேற்று வந்து பேசினான் ரோஷினி, நிச்சயம் செக் பண்ணியா? நேற்று லைவ் வந்து பேசியிருக்கான். சும்மா விளையாண்டுட்டு இருக்கான் அவன்கிட்ட. தென்பாண்டி சீமையில தேரோடு பீடியில மான் போல வந்தவன யாரா இருக்கும்? யோசி, யாரா இருக்கும்? எனக்கே டவுட்டாக தான் இருக்கு யாரா இருக்கும்ட்டு. ஏங்க எக்கோ ஒரு நல்ல சாங் ஒன்று பாடுங்க, ரொம்ப சேடாக இருக்கு ப்ளீஸ் சிங். ஏன் தினேஷ் என்னப்பாச்சு, என்னாச்சு? ஏன் சேடாக இருக்கீங்க? எனி ப்ராப்ளம் இல்லாத மனுஷனே கிடையாது. முனிசாமி அண்ணா என்னன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. முனிசாமி அண்ணா அந்த ரோஷினிக்கு இங்கே ஒருத்தன் இந்த ஐடி வச்சிருக்கோம்ப்பா, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா. ரோஷினிமா எனக்கு ரிப்ளை பண்ணல, பாப்பா அவனுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது. அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கு. பையன் யாருன்னு தெரியல, தெரிஞ்சவனா இருப்பான்னு நினைக்கிறோம். திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிறது. எரும மாடு ஒழுங்கா டைப் பண்ணு. எனக்கே தலைவலி வந்தது அவன் அவன் டைப் பண்ணி பார்க்கறத எனக்கு தலைவலி வந்துட மாட்டேங்குது. படிக்காத ரோஷினி, அவன் பாட்டு லூசு பையன் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கட்டும். படிக்காத ரோஷினி. உஸ்மான் ப்ரோ ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. முனிசாமி அண்ணா அவனை எப்போ டைம் அவுட் கொடுத்ததோ அவனை போய் இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல மோட்டிவேஷன் சாங்காக பாடுங்க. என்ன மோட்டிவேஷன் சாங் பாடுறது? நான் நிறைய மோட்டிவேஷன் தான் போட்டிருக்கேன் பாருப்பா வீடியோலாம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா? இவன் ஐயோ என்னென்னமோ எழுதி போடுறான் மாற்றி பாரு. சென்டென்ஸ்லாம் எப்படி மாற்றிருக்கான் பாரு, டிசைனாக மாற்றி எழுதி போடுறான். ரோஷினி பைத்தியமாக்கலான்னு முடிவு பண்ணிட்டான் எல்லாத்தையும். என்னடா